அனைவருக்கும் வணக்கம். கற்பம் வரம். இந்த காணொலியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, இன்னைக்கு தேதி வந்து பார்த்தா செப்டம்பர் 24. இதே செப்டம்பர் 24 1932 வந்து பார்த்தா பூனா உடன்படிக்கை வந்து பார்த்தா கையெழுத்தாயிருக்கும். இந்த பூனா உடன்படிக்கை பத்தி தேர்வுல வந்து பார்த்தா நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன உங்களுக்கே தெரியும் இருக்கிறப்ப 1942 இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் வந்து பார்த்தா ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்ற பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தா வகுப்பு வாரி கொடை, அதாவது வந்து பார்த்தா கம்யூனல் அவார்டு வந்து பார்த்தா கொடுத்திருப்பாங்க. என்ன விஷயம் இருக்கிறப்ப டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து பார்த்தா தனி தொகுதி. இதை எதிர்த்து காந்தி வந்து பார்த்தா எரவாடா ஜெயில வந்து பார்த்தா உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க. எதுக்காண்டி? தனி தொகுதின்றது கூடாது, கூட்டு தொகுதி, ஜாயிண்ட் எலக்டர் ஆயிட்டு வந்து பார்த்தா வேணும்னு சொல்லி வந்து பார்த்தா உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க. அதனோட தொடர்ச்சியை வந்து பார்த்தா அம்பேத்கர் மார்க்ல வந்து பார்த்தா ஒத்துக்கிட்டு வந்து பார்த்தா இந்த பூனா ஒப்பந்தம் வந்து பார்த்தா கையெழுத்து போடுவாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி என்ன ஆகும்? 71 சீட்டு தான் அந்த பழைய அந்த கம்யூனல் அவார்டு படி வந்து பார்த்தா இருந்திருக்கும் டிப்ரெஸ்ட் கிளாஸுக்கு. ஆனால் வந்து பார்த்தா அந்த கூட்டு தொகுதியில் ஜாயிண்ட் எலக்டரேட்ல வந்து பார்த்தா அப்படியே டபுள் ஆக்கியிருப்பாங்க, 148 ஆக்கியிருப்பாங்க. இந்த பூனா உடன்படிக்கை மொத்தம் 9 பாயிண்ட். அதை வந்து பார்த்தா நீங்க வந்து பார்த்தா பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல லோதியன் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்து இந்த பூனா ஒப்பந்தத்தில் மொத்தம் 23 பேர் வந்து பார்த்தா கையெழுத்து போட்டிருப்பாங்க. தேர்வு நோக்கில் இந்த பூனா ஒப்பந்தம் வரலாற்று முக்கியமான நிகழ்வு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி.